லவ்லி கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பே பேட்டில் தான் போட போகிறோம் கைஸ். அது என்ன பே பேட்டில்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நானே போகணும்னு நினச்சிக்கிட்டேன். ட்ரான் ஸ்வோர்ட் வர்சஸ் ட்ரான் பஸ்டர். எந்த ட்ரான் பே தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பே தான் பார்க்கணும். இன்னொன்று இருக்கணும், ட்ரான் டேகர்னு நடுவில் ஒன்று இருக்கணும். ஏன்னா இது வந்தது, ரெண்டாவது ட்ரான் டேகர் வந்து தான் மூணாவது வந்தது. ஆனால் என்கிட்ட இல்லை கைஸ். அதனால நம்ம இது ரெண்டுக்கு போடுவோம். அப்புறம் நம்மளுக்கு டைம் இருந்துச்சுன்னா, நம்மள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா, டைம் இருந்துச்சு சொல்கிறோம், காசு இருந்துச்சுன்னா அதை ஒரு நாள் வாங்கிட்டு அன்பாக்சிங் வீடியோ போடுறேன் கைஸ். இது ரெண்டுக்கு போட்டு பார்த்துரும். உங்களுக்கு எப்பயுமே தெரியும் இது ஸ்ட்ராங், பட் இது கொஞ்சம் இதோட கொஞ்சம் பெட்டரானதுன்னு சொல்லலாம், பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இது அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெட்டர். ஆனால் இதுக்கு கொஞ்சம் ஸ்டாமினா இருக்கும், ஸ்டாமினா குறைவாக இருக்கும். ட்ரான் டேகருக்கும் ஒரே மாதிரி தான் கைஸ். ஓகே கைஸ், நம்ம ஸ்டேடியம் அங்கே இருக்குது, அங்கே செட் பண்ணிட்டு காமிக்கிறேன் கைஸ், வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், ஸ்டேடியம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரான் ஸ்வோர்ட் எழுப்போம் கைஸ், வித் அதோட லான்ச்சரு. ட்ரான் பஸ்டருக்கு அதோட லான்ச்சர் தான். ஓகே கைஸ், கேமரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே 3, 2, 1 தேடி தப்பிச்சு கைஸ். பொன்னாடி கைஸ், ஓகே கைஸ், நான் சொல்லியிருப்பேன் ட்ரான் ஸ்வோர்டுக்கு நிறைய ஸ்டாமினா இருக்குன்னு. ஆனால் ஜெயிக்கலை. இது ஸ்பின் ஃபினிஷில் 1 பாயிண்ட் எடுத்துருச்சு கைஸ். ஏன்னா நான் இதை இழுத்தேன் கைஸ். இது நான் ரெண்டாவது இழுத்துருந்தா கூட ஜெயிச்சிருக்கோம். இல்லை, இது ஒரே டைம் இழுத்துருந்தா இது ஜெயிச்சிருக்கோம். அதான். ஆனால் நீங்கள் பார்த்துருக்கணுமே, இதை அட்டாக் பண்ணும்போது இது தப்பிச்சு போகுது கைஸ். எனக்கு பஸ்டர் எக்ஸ்கேலிபரோட ஞாபகம் தான் வருது கைஸ். இன்னொன்ட்டு இருக்குது பஸ்டர் எக்ஸ்கேலிபர். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருப்போம். அதை அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ரொம்ப வருஷம் ஆச்சுல, 3 வருஷம் இருக்கும். கேட்க வாங்க கைஸ். இப்போ வந்து ட்ரான் பஸ்டரை இழுத்துறோம். 3, 2, 1 தேடி பொன்னடி கைஸ். மொத வாட்டி ட்ரான் பஸ்டரை ட்ரான் ஸ்வோர்ட் ஜெயிச்சிருச்சு கைஸ், வித் எக்ஸ்ட்ரீம் டேஷ். அதில் வெளியானதுனால இதுக்கு 4 பாயிண்ட் கிடைக்குது கைஸ். அடுத்த பேட்டில் போட்டுருவோம் வாங்க கைஸ். இப்போ வந்து ட்ரான் ஸ்வோர்ட் எழுப்போம். 3, 2, 1 ஒன்றை வேகமாக சுற்றுது கைஸ். 2 பேசும் பொன்னடி கைஸ். மறுபடியும் நம்ம ட்ரான் பஸ்டர் இன்னொரு ஸ்பின் ஃபினிஷை கொடுத்து இன்னொரு 1 பாயிண்ட் எடுத்து 2 பாயிண்ட் கைஸ். 2 to 4 அடுத்த பேட்டில் போட்டுருவோம் வாங்க கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து ட்ரான் ஸ்வோர்டு தான் இழுக்க போகிறோம். இல்லை, ட்ரான் பஸ்டர் தான் இழுக்க போகிறோம். 3, 2, 1 சொல்லி ஓகே, ரெண்டும் கரெக்ட் டைமில் இழுத்தாச்சு. ஒன்னடி கொடுக்குது கைஸ். செம்மையாக இருக்குது கைஸ். எது ஜெயிக்க போகுதுன்னா பார்ப்போம் கைஸ். வாங்க. நான் தான் சொன்னேன்ல கைஸ், ட்ரான் ஸ்வோர்டுக்கு ஸ்டாமினா கூடன்னு. சொன்ன மாதிரியே 1 பாயிண்ட் எடுத்துருச்சு கைஸ். அப்போ மொத்தம் 5 to 2. ஓகே கைஸ், அடுத்த பேட்டில் போட்டுருவாங்க கைஸ். எவ்வளோ நேரம் நம்ம தப்பாக பாயிண்ட்டு கணக்கு பண்ணியிருக்கோம் கைஸ். இது விட்டு வெளியாகும்னா 3 பாயிண்ட் கைஸ். அப்போனா இதுக்கு 4 பாயிண்ட் தான். 4 to 2. நம்ம மொத்தம் 6 பாயிண்ட் வச்சுப்போம் கைஸ். நம்ம அதையே சொல்லிடுறோம், இப்போ தான் நான் வந்துச்சு சொல்லணும். வாங்க கைஸ், அடுத்த பேட்டில் போட்டோம். 3, 2, 1 தேடி இட்ஸ் அ ட்ரா கைஸ். ஆச்சரியமாக இருக்குது கைஸ். வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு. ட்ரா வீடியோவில் நடந்திருக்கு பாருங்கள், அதான் எனக்கும் வேணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம இன்னொரு பேட்டில் போட்டுருவோம் வாங்க கைஸ். ஆனால் இந்த 2 பேரும் கரெக்டாக ஒரே டைமில் உள்ளே போச்சு கைஸ். செம்ம ஹைலைட்டாக தான். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ட்ரான் பஸ்டருக்கு மோட் மாற்றும். ட்ரான் பஸ்டருக்கு மோட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இருக்குது.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வோர்டு இங்கே இருக்குல்ல, ஸ்வோர்டுன்னு வச்சுப்போம். இது இங்கே இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா இதோட இது வந்து இங்கே இருக்கும். இது வந்து பேலன்ஸ் மோடுன்னுவாங்க. அது இதை திருப்பிட்டு இது கரெக்டாக ஸ்வோர்ட்டுக்கு நேராக வச்சு இப்படி பண்ணி போட்டிங்கன்னா அட்டாக் மோட் வந்துருச்சு. இதில் அவ்வளோ ஸ்டெமினா இருக்காது, இதுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காது. அதான் ஒரு பிரச்சனை. அதை விட்டுருவோம் கைஸ். வாங்க 3, 2, 1 மொதல் ட்ரான் ஷோடு 3, 2, 1 என்ன கைஸ் நடந்துச்சு? ட்ரான் பஸ்டர் ஜெயிச்சிருச்சா? ட்ரான் ஷோட் ஜெயிச்சிருச்சா? வாய்ப்பே இல்லை கைஸ். 6 பாயிண்ட் எடுத்துருச்சு அதுக்குள்ளே ட்ரான் ஷோட். சரி, நம்ம அந்த பாயிண்ட்டை சேர்த்துக்கணும். ஏன்னா இதை வந்து நான் பேலன்ஸ் மோட்டில் போடாமல் அட்டாக் மோட் போட்டேன்னு, அதனால் அது தனி கணக்காக இருக்கட்டும். நம்ம மறுபடியும் பேலன்ஸ் மோட்டில் போட்டு சண்டே போட்டுருவோம். வாங்க கைஸ், இன்னும் 2 பாயிண்ட் எடுத்தால் அது ஜெயிச்சிடணும். ஜெயிச்சிருச்சு, இருந்தாலும் கடைசியாக கன்ஃபார்ம் பண்ணிக்க எந்த மோட்டில் இது பெஸ்ட்டாக இருக்குன்னு தான் பார்க்கணும். 3, 2, 1 தேடி சொல்லி அதாவது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்களான்னு தெரியும் நினைக்கிறேன். ட்ரான்ஸ்போர்ட் அடிக்க வரும் போது லைட்டாக குதிச்சதில் கரெக்டாக உள்ளே புந்துருச்சு கைஸ். 3 பாயிண்ட்ஸ் எடுத்துருச்சு கைஸ். அடுத்த பேட்டில் போட்டுருவோம். வாங்க 3, 2, 1 சொல்லி அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ட்ரான்ஸ்போர்ட் 7 பாயிண்ட் எடுத்து ட்ரான் பஸ்டரை ஜெயிச்சிருச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கைஸ். பாய் கைஸ், வரட்டா.